ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போவது கொத்தமல்லி புலவ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வடசட்டி வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 பட்டை போடுங்க. 2 கிராம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வெடிச்ச உடனே ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்ல பொன்னிறமா வரட்டும். பொன்னரமா வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன தக்காளியா ஒன்று நீள நீளமா அரிஞ்சு போட்டிருக்கேன், அதுவும் நல்லா போட்டு நல்லா வணக்கிருங்க. எண்ணெயிலேயே வதங்கட்டு. சிம்மில் வச்சுட்டு ஒரு கை பிடிச்ச பொடி கொத்தமல்லி தழை, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு. இதை போய் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ அந்த வதங்கினதுலேயே இதையும் ஊற்றி பச்சை வாசம் போகும் வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், 1/2 ஸ்பூனு கறி மசால் பொடி கலக்கிறோம். அதையும் போட்டு நல்லா மறுபடியும் வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா இந்த மசாலா பெரட்டி விடும். சாப்பாடு போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதிலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லி புலவு ரெடி. அம்மா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.